ஹாய் சூரியன், துர்காக்கு ஃபோன் போட்டு பார்க்குக்கு வர சொன்னீங்களா? ஆமா ஐஷு, நான் தான் வர சொன்னேன். சரி சூரியன், என்ன விஷயம்? டக்கு டக்குன்னு பேசுங்க. ஐஷு, நான் துர்கா கிட்ட தான் பேசணும். நீங்க அவங்க கூட இருந்தா நான் எப்படி பேசுறது? நீங்க வேணா பார்க்க சுத்தி பார்த்துட்டு வரீங்களா? நான் பார்க்க சுத்தி பார்க்கணும். ஆமா ஐஷு. இந்த பார்க்க எத்தனை தடவை தாங்க சுத்தி பார்க்கறது? லவர்ஸ் ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாமேன்னு வந்தேன். இப்படி கழட்டி விடுறீங்களே சூரியன். ஏய் துர்கா, என்னடி போட்டுமா? சரி ஐஷு. என்னது சரியா? மாறிட்டடி, நீயும் மாறிட்ட. என்ன சொல்ற ஐஷு? ஒன்னும் இல்லை மேடம், நான் போறேன். ஐஷு பாவம், நான் எல்லாமே எங்கேயும் போக மாட்டா. நீங்க சீக்கிரமா பேசுங்களேன், நான் ஐஷுவை பார்க்க போகணும். ஏங்க, நான் சீக்கிரமா பேசிட்டு போறதுக்கு நான் என்ன கடன் கேட்கவா வந்திருக்கேன்? கொஞ்ச நேரம் உங்ககிட்ட மனம் விட்டு பேசலான்னு தாங்க வந்திருக்கேன். உட்காருங்க துர்கா. இல்ல இல்ல, ரொம்ப நேரம்லாம் உட்காந்து பேச முடியாது. நான் நின்னுட்டே இருக்கேன், நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன் துர்கா, பேசுறதுக்கு தானே வந்தீங்க, பேசினா என்ன? இல்ல, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா அம்மா தேடுவாங்க. ஏற்கனவே நாங்க வரும்போதே ஒரு பஸ் போயிருச்சு, அடுத்த பஸ்லயாவது வீட்டுக்கு போகணும். அதான் சொல்றேன், டக்குன்னு பேசுங்க, வீட்டுக்கு போகணும். துர்கா, உட்காருங்களா ஒரு 5 நிமிஷம். அது கூட உங்களால முடியாதா? 5 நிமிஷம் உட்காரலாம், ஆனா நின்னுட்டே இருக்கனே. பரவாயில்ல துர்கா, உட்காருங்க, பேசலாம். என்ன விஷயம் இப்ப சொல்லுங்க. துர்கா, விஷயம்லாம் எதுவும் இல்லை. உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும், அதுதான் என்னோட ஆசை துர்கா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? லவர்ஸ் டே இல்ல? அப்படியா? என்ன துர்கா, இது கூட தெரியாதா? அப்படியான்னு கேக்குறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஐஷு கூட சொல்லவே இல்லை. ஐஷு யாரையாவது லவ் பண்ணியிருந்தா சொல்லியிருப்பாங்க. நீங்க தானே லவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தானே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்ல, நான் எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல, படிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. ஓ அப்படியா? வெளி உலகத்தையும் பாருங்க துர்கா, என்ன நடக்குதுன்னு அப்பதான் புரியும். சரி. டிவி பாப்பீங்களா? எப்பயாவது பாப்பேன். நியூஸ் பாப்பீங்களா துர்கா? அதெல்லாம் பிடிக்காது. அம்மா சீரியல் வைப்பாங்களா, அதான் பாப்பேன். அப்படின்னா நீங்களா எதுவுமே வச்சு பார்க்க மாட்டீங்களா துர்கா? அது சின்ன வயசுல இருந்து ஒழுங்கா படிக்கணும், டிவிலாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்களா, அதான் டிவிலாம் நான் வச்சு அவ்வளவா பார்க்கவே மாட்டேன். எப்பயாவது அம்மா வச்சாங்கன்னா ஃப்ரீயா இருந்தா மட்டும் பார்ப்பேன். அப்படியா? ஆமா. அதாவது துர்கா, தினமும் நியூஸ் பார்த்தாலே உலகத்துல என்ன நடக்கு, என்ன நாள் எல்லாமே தெரிஞ்சிரும். அப்படியா? ஆமா துர்கா, வீட்டுக்குள்ள படிச்சுட்டே இருந்தா மட்டும் பத்தாது, வெளியே என்ன நடக்கு, உலகத்துல என்ன நடக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால கொஞ்சம் நியூஸும் பாருங்க, சரியா? அப்பா எப்பயாவது வைப்பாங்க, நான் அதை கவனிக்க மாட்டேன். அப்படியா? இனி அப்பா வைக்கும்போது கொஞ்சம் கவனிங்க. சரி. அப்புறம் துர்கா, இதுக்கு முன்னாடி லவர்ஸ் டே கொண்டாடி இருக்கீங்களா? இல்ல. நீங்க எப்படி கொண்டாடி இருப்பீங்க? உங்களுக்கே அது என்னைக்கு வருதுன்னு தெரியல. அப்படின்னா நீங்க கொண்டாடி இருக்கீங்களா? கொண்டாடினது இல்லை, ஆனா கொண்டாடுறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கும் லவர்ஸ் டே கொண்டாடணும்னு ஆசைதான், ஆனா இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணது இல்லையே. தனியா எப்படி லவர்ஸ் டே கொண்டாடுறது? அப்போ என்னைய மட்டும் கேட்டீங்க? சும்மா கேட்டேன். இப்பதான் நம்ம லவ் பண்றோம், இந்த வருஷம் நம்ம லவர்ஸ் டே கொண்டாடலாமா? எப்படி? நைட்ல உங்களுக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த பார்ட்டிக்கு நீங்க வரதா இருந்தா கண்டிப்பா நம்ம 2 பேரும் லவர்ஸ் டே கொண்டாடலாம். கேக் கட் பண்ணி நிறைய ஹார்ட்லாம் பறக்க விட்டு ஜாலியா லவர்ஸ் டே கொண்டாடலாம். ஐயோ, இப்போ இங்க வந்ததுக்கே அம்மா என்ன சொல்வாங்கன்னு பயமா இருக்கு. நைட்டெல்லாம் வர முடியாது. துர்கா, நீங்க நினைச்சா கண்டிப்பா வர முடியும். நீங்க கண்டிப்பா வாங்க துர்கா. எந்த இடத்துல நீ உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு வந்துருங்க துர்கா. இல்ல இல்ல, நான் வர மாட்டேன். நீங்க தனியா வர வேண்டாம் துர்கா, ஐஸ்வர்யம் கூட்டிகிட்டு வாங்க. நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 1/4 மணி நேரம் தான். நீங்க வந்தது கேக் கட் பண்ணலாம், அப்புறம் நாம 2 பேரும் gift பரிமாறிக்கலாம். கிஃப்டா? பயப்படாதீங்க துர்கா, உங்களுக்கும் சேர்த்து நானே வாங்கி வைக்கிறேன். நீங்க அதை எனக்கு தந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஐயோ, பயமா இருக்கு, நான் வர மாட்டேன். பயப்படாதீங்க துர்கா, நம்ம லவர்ஸ் டே கொண்டாடணுமா வேண்டாமா? இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் கொண்டாடுவோம். அடுத்த வருஷம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி கொண்டாட முடியும்? பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டாடுவோம். லவர்ஸ் டேனா லவர்ஸா இருக்கும்போது கொண்டாடினாதான் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் ஆன பிறகும் கொண்டாடலாம், ஆனா இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். முடியாது, எங்க அம்மா திட்டுவாங்க. நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் துர்கா. நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். நம்ம ஊருக்குள்ளே தான். உங்களுக்கு நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அந்த லொகேஷனுக்கு மட்டும் வந்துருங்க. நம்ம ஊருக்குள்ளயா?
ஆமா துர்கா, உங்களுக்காக தான் நம்ம ஊருக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க தான் ஊரை தாண்டி வரமாட்டீங்களே. பக்கத்துல இருந்தா தான் நீங்க வந்து போறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால கண்டிப்பா வந்துருங்க துர்கா. இல்ல எங்க அம்மாட்ட என்ன சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க வந்தே ஆகணும். நம்ம இந்த வருஷம் லவர்ஸ் டே கொண்டாடியே ஆகணும். நான் வரேன், லொகேஷன் அனுப்புவேன், வந்துருங்க. நான் எல்லா ஏற்பாடோட உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். பாய் துர்கா. ஐயோ, என்ன இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? எப்படி போறது? அம்மா கேட்டா என்ன சொல்றது? அப்பா வேற வீட்ல தான் இருப்பாங்க. பயமா இருக்கே. துர்கா, என்ன சில மாதிரி உட்காந்துருக்கா? ஒரு ரியாக்ஷனும் காணோம். அவர் போயிட்டாரு, இவன் எப்படி உட்காந்துருக்கா? வீட்டுக்கு போனா நினப்பு இருக்கா இல்லையா? மறுபடியும் அவர் வருவாரு, எனக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு நினைக்கிறாளோ? ஏய் துர்கா, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படி உட்காந்துருக்க? ஐஷு, அவரு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அவர் அனுப்புற லொகேஷனுக்கு வரணுமா. அங்க வச்சு கேக் கட் பண்ணி லவர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனாரு. அப்படியாடி? நான் இது வரைக்கும் லவர்ஸ் டே கொண்டாடி பார்த்ததே இல்லை. வரியா? 2 பேரும் போவோம். ஐஷு, அவர் ஒன்னையும் சேர்த்து தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படியா? ஜாலி ஜாலி ஜாலி. வாடி, வீட்டுக்கு போய் சீக்கிரமா ரெடி ஆகலாம். ஏ ஐஷு, ராத்திரி 8 மணிக்கு வர சொல்றாரு. நான் வீட்ல என்ன சொல்லுவேன்? எங்க அம்மா விட மாட்டாங்க. அதான் என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் ஐஷு. ஏய், அதெல்லாம் வீட்டுக்கு போய் யோசிக்கலாம்டி. வா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போவோம். ரெடி ஆயிட்டே அப்புறமா என்ன போய் சொல்லலாம்னு யோசிப்போம். இல்ல ஐஷு, பயமா இருக்கு. தனியா போனா தானே நீ பயப்படணும், நானும் கூட தானே வரேன். எதுக்கு பயப்படுற? இல்ல, அப்பா அம்மாட்ட என்ன சொல்றதுன்னு. அதெல்லாம் ஏதாவது சொல்லிக்கலாம்டி. வா வீட்டுக்கு போலாம். சரி ஐஷு. இந்த குடிகாரனை வர சொன்ன நேரம் என்ன இன்னும் வரையில. என்னதான் பண்ணியாரோ? நம்ம அவசரம் இவனுக்கு புரியுதா? ஆடி அசைஞ்சு வருவானுவே. நான் சொன்ன நேரத்துக்கு 10 வாட்டி வந்துட்டு போயிருக்கலாம். இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்னாரு. என்ன வரையில, என்னதான் செஞ்சிட்டு கிடக்காரோ? ஏத்தேய், மார்மோனே, வாங்க வாங்க. என்னத்தே சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டேனா? வந்துட்டிய மார்மோனே. ஆனா என்ன, நான் வந்துதான் 1 மணி நேரம் ஆச்சு. என்னது அவ்வளோ நேரம் ஆயிட்டா? ஆமா மார்மோனே, ஆடி பிரதர்சனம் பண்ணிட்டே வந்தீங்களா? இவ்வளவு நேரம் ஆயிருக்கு வரதுக்கு? அது ஒண்ணும் இல்ல தேய், ஒரு சின்ன வேலையில மாட்டிக்கிட்டேன். சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். என்னத்தே, என்ன விஷயம்? எதுக்கு அவசரமா பேசணும்? வாங்க மருமவனேன்னு கூப்பிட்டிய? மார்மோனே, ரொம்ப அவசரமான விஷயம், அதனால தான் கூப்பிட்டேன். என்னத்தே சொல்லுங்க. அது வந்து மார்மோனே, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்னது தே? நம்ம சீலுப்பாக்கு பாத்திருந்தல மாப்ள, அவரை ஆனந்தி அடிச்சுட்டா, உங்களுக்கு தெரியுமா? ஆ தெரியும் தே, செல்லம்மா சொன்னா. அதனால மாப்ள வீட்ல எல்லாரும் கோவத்துல இருக்காவ. ஆனந்தி அடிச்சதுனால அவன் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாவ. நிச்சயத்துக்கு வரக்கூடாது, எங்க கண்ணுல படக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாவல. நான் ஆனந்தி கிட்ட சொன்னேன். அவனும் சரி சித்தி நான் வரல, வீட்ல இருந்துக்கிறேன்னு இருந்துட்டான். அது வீட்ல உள்ளவங்களுக்குலாம் தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா என் மார்மாவா இருக்காளே சாரோஜா, அவ எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டா. அதனால அந்த வீட்ல உள்ளவிய ஆனந்தி கல்யாணத்துக்கு வரலன்னா நாங்களாம் வர மாட்டோம்னு சொல்லிட்டாவ. ஐயோ, இப்ப என்னத்தே செய்ய? அதான் மர்மோனே, எனக்கும் புரியல. நிச்சயத்துக்கு காதும் காதும் வச்ச மாதிரி ஆனந்த் கிட்ட நான் சொன்னேன். அவனும் சரி சித்தி நான் வீட்ல இருந்துக்கிறேன்னு இருந்துட்டான். கல்யாணத்துக்கு அதே மாதிரி சொல்லிருந்தா அந்த பையன் வீட்ல இருந்திருப்பான். அழகா கல்யாணத்தை முடிச்சிட்டு நாங்க வந்திருப்போம். இப்போ என் மார்மவ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதுனால எல்லாரும் கோவப்படியாவ. ஆனந்த் வரலன்னா நாங்க வரமாட்டோம்னு ஒத்த கால்ல நிக்காவ. என் புருஷன் வேற எங்க அண்ணி குடும்பத்துல உள்ளவிய வரலன்னா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, சின்ன மாமா எதுக்குத்தே அப்படி சொல்லியாவ? குழந்தையார் கல்யாணம் தானே நம்மளுக்கு முக்கியம். உங்களுக்கு கூட தெரியுது, என் புருஷனுக்கு தெரிய மாட்டேங்க. எங்க அண்ணி குடும்பம் தான் முக்கியம், பிள்ளை கல்யாணம் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியாவ. என்னத்த சொல்ல? சரி தே, இதுல நான் என்ன உங்களுக்கு உதவி செய்யணும்? எல்லார்ட்டையும் போய் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லணுமோ? அப்படி சொன்னா வந்துருவாவன்னு தெரிஞ்சா நானே போய் சொல்லிடுவேனே. அக்கா வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாவ. என் மாவே வந்தாதான் நாங்க வருவோம், இல்லைன்னா வர மாட்டோம்னு சொல்லிட்டாவ. அதனால இதுக்கு மேல பேசி வேலைக்கு ஆகாது மர்மோனே. அப்போ சரி தே, மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசுங்க. மர்மோனே, நான் மாப்பிள்ளை வீட்ல போய் பேசாம இருப்பேனா? இவியதான் ஒத்துக்கிட மாட்டேங்காவ. மாப்பிள்ளை வீட்ல உள்ளவியாயிட்டையாவது கையில கால்ல விழுந்து சம்மதிக்க வச்சிடலான்னு போனேன். மாப்பிள்ளைக்கு அம்மா முடிவா சொல்லிட்டாவ. ஆனந்த் வந்து அந்த கல்யாணம்
ஐயோ, இங்க என்னடானா ஆனந்த் வந்தாதான் நாங்கெல்லாம் வருவோம் கல்யாணமும் நடக்கும்னு சொல்லியாவே. அது என்னடானா அந்த பையன் வந்தா கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லியாவே. ரெண்டு பேருக்கு மத்தியில நான் மாட்டிக்கிட்டு படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை இப்ப என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு கிடக்கேன். எத்தே நீங்க முதல்ல ஆனந்திட்ட பேசின மாதிரி மறுபடியும் பேசுங்க. மாப்பிள்ள சொன்னா புரிஞ்சுக்கிடுவான். ஆனந்த் புரிஞ்சுக்கிடுவான்னு எனக்கும் தெரியும் மர்மவனே. அவன் தான் நல்ல பையனாச்சே. நான் மட்டும் இதை சொல்லிட்டாலே போதும், அவன் பாட்டுக்கு வீட்டுல இருப்பான். ஆனா மத்தவிய கேட்க மாட்டாப்ல இந்த விஷயத்தை. அவன் வரலன்னா யாருமே கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாவே. அது மட்டுமா என் புருஷனை கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு கல்யாணத்தை நிறுத்தின்னு சொல்லியாரு. ஐயோ, அப்போ குழந்தையார் கல்யாணம் நடக்காதோ? என்ன மர்மவனே நீங்களும் இப்படி போசுக்கன்னு பேசிட்டியே? இல்லத்தே, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. மர்மவனே ஆனந்த் மட்டும் தான் இப்ப பிரச்சனை. அவன் ஒருத்தன் மட்டும் அந்த கல்யாணத்துக்கு வரலன்னா என் மக கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும். அவனை கல்யாணத்துக்கு வர விடக்கூடாது. என்னத்தை சொல்றிய? அவன் வந்தாதானே எல்லாரும் கல்யாணத்துக்கு வருவேன்னு சொல்லியாவே. ஆமா மர்மவனே, போன தடவை ஆனந்திட்ட சொல்லி வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால இந்த தடவை அதே மாதிரி சொன்னா எல்லாரும் வராம இருந்துருவாவே. அதனால வேற ஒரு ஐடியா எனக்கு தோணுது. வேற ஐடியாவா? என்னத்தே? அது வந்து மர்மவனே, ஆனந்த கல்யாணத்துக்கு வர விடாம பண்ணணும்னா சொல்லுங்க. அவன் கைய கால உடைச்சி ஆஸ்பத்திரியில போடணும். என்னத்தை சொல்றிய? மாப்பிள்ள கை காலம் உடைக்கணுமா? மர்மவனே உடைக்கணும்னா முழுசா உடைக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரே ஒரு நாள் கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் ஆனந்த் எழும்ப கூடாது. அந்த மாதிரி அடிக்கணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களா? எத்தே, ஆனந்த் நல்ல பையத்தே. அவனை போய் அடிக்க ஆள் ஏற்பாடு பண்ண சொல்றீங்களே. நல்ல பையதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. என் பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல. அதுக்குதான் மர்மவனே ஒரு நாள் மட்டும் அவன் ஆஸ்பத்திரியில கிடந்தா போதும். அந்த மாதிரி ஆட்களை ஏற்பாடு பண்ணி அவனை அடிக்க சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவனுக்கு சரியாயிரட்டும். எத்தே, அடிக்கிற ஆட்கள் அந்த மாதிரிலாம் பார்த்து அடிக்காது. ஆடகுடமா அடிச்சுட்டா வேணா. நீங்க சொல்லி அனுப்புங்க மர்மவனே. மெதுவா தான் அடிக்கணும். ஒரு 2 நாளைக்கு எழும்பாம கிடந்தா போதும்னு சொல்லி அடிக்க சொல்லுங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கலாமேன்னு வந்தேன். கொஞ்சம் ஆள் ஏற்பாடு பண்ணி அவனை அடிக்க சொல்லுங்க மர்மவனே. அப்படியே அந்த ஆட்கள் மாட்டினாலும் என் பேரை சொல்லிடக்கூடாது. உங்க பேரையே சொல்லுங்க. ஐயோ, அப்புறம் அந்த வீட்டுல நான் மாட்டிக்கிடுவேனே. மர்மவனே மாட்டினாலும் பரவாயில்ல, ஏதாவது சொல்லி தப்பிச்சிருங்க. என்னையும் மட்டும் மாட்டி விட்டுறாதுங்க மர்மவனே. என் பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக தான் இப்படிலாம் நான் செய்யேன். இல்லனா ஆனந்த போய் நான் அடிக்க சொல்லுவேன்னா அவன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? சரித்தே, இதுல எனக்கு என்ன லாபம்? லாபம் ஒரு 1000 ரூபாய் தரட்டுமா? என்னது 1000-ஆ? ஏன் மர்மவனே பத்தாதோ? எத்தே, எனக்கு 1 பவுன் வேணும். என்னது ஒரு பவுனா? ஆமாத்தே, சிலுப்பா கல்யாணத்துக்கு போடுறதுக்கு தான் 1 பவுன் நீங்க தந்தியல்னா சிலுப்பாக்கு நாங்க மேடையில வச்சு கௌரவமா போடுவோம். மர்மவனே அதான் அக்காவே சேர்த்து ஒரே செயினா போடின்னு சொல்லிட்டு இருக்காவல்ல. நீங்க எதுக்கு தனியா போட்டுக்கிட்டு அவியலே உங்களுக்கு சேர்த்து போடுறேன்னு சொல்லியிருக்காவே. அது கிடக்கட்டும் தேய். நாங்க தனியா சிலுப்பாக்கு கௌரவமா மேடையில போடணும்னு ஆசைப்படியும். 1 பவுன் தாங்க, நான் உங்க மகளுக்கே போட்டுறேன். அவளுக்கு செஞ்சு வச்ச நகையா இருந்தாலும் பரவாயில்ல தேய், நீங்க தந்தா மட்டும் போதும். இந்த குடியாரனை நம்பி 1 பவுன் கொடுக்கலாமா வேண்டாமா? பேசாம அவன் கல்யாணத்துக்கு கொடுத்த மாதிரி கவரிங்க செஞ்சு கொடுத்துருவோமா? என் பிள்ளைக்கு தான் போட போறேங்காரு. தங்கத்தையே கொடுத்து போட சொல்லிடுவோமா? என்னத்தை யோசிக்கிறிய? சரி மர்மவனே, நான் உங்களுக்கு 1 பவுன் நகையை தாரேன். நீங்க அவளுக்கு போடுற மாதிரி காமிச்சுக்கிடுங்க. சரி தேய். அப்போ ஆனந்த அடிக்க ஆள் ஏற்பாடு பண்ணி. மர்மவனே இன்னைக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிராதங்க. சீலப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அடிச்சா போதும். அப்பதான் அவன் கல்யாணத்துக்கு வர மாட்டான், ஆஸ்பத்திரியில படுத்து கிடப்பான். சரி தேய், நான் பாத்துக்கிடி. மர்மவனே ரொம்ப அடிச்சிராம கொஞ்சம் பார்த்து அடிக்க சொல்லுங்க. சரி தேய், நான் ஏற்பாடு பண்ற ஆளு பார்த்து தான் அடிப்பான். ஆனா அவனுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கணுமே. மர்மவனே முதல்ல வேலையை கச்சிதமா அவனுக்கு முடிக்கட்டும். அதுக்கு பிறகு பணம் கொடுத்துக்கிடலாம். ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு ஒழுங்கா வேலையை முடிக்காமலே ஓடிடுறியானுவே. அதுக்காக தான் சொல்லி
சரி தேய், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஆனந்த் மாப்பிள்ள கல்யாணத்துக்கு வர மாட்டான். இதுக்கு நான் பொறுப்பு.